அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அவசரமான பதிவு, அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாளானது ரொம்ப ரொம்ப அற்புதம் பொருந்திய ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது. குறிப்பாக நம்ம நினச்ச காரியங்கள் நடப்பதற்கும் பண தேவை பூர்த்தி ஆவதற்கும் ஏற்புடைய ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் 6ஆம் தேதி, ஆவணி மாதத்தின் 21ஆம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரருடைய வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்னைக்கு நமக்கு பிரபஞ்சத்தின் பேராற்றல் படைத்த 369 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை அமைஞ்சிருக்குது. அந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஆவணி மாதம் 21ஆம் தேதி. இதனுடைய கூட்டுத்தொகை 2யும் 1யும் ஆட் பண்ணிங்கன்னா 3ன்னு கிடைக்கும். அடுத்தது 6 அப்படிங்கிறது இந்த ஆங்கில தேதியை குறிக்கும். 9 அப்படிங்கிறது இந்த செப்டம்பர் மாதத்தை குறிக்கும். அடுத்ததான் இன்றைக்கி நமக்கு 897 அப்படிங்கிற உடனடி பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய எண்ணுக்கான சேர்க்கையும் இருக்குது. அந்த சேர்க்கை எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சனிக்கிழமை சனீஸ்வரருக்குரிய நாள். அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 8, இது ஆட்டோமேட்டிக்காகவே ஆக்டிவேட் ஆயிரும். அடுத்தது 9 அப்படிங்கிற நம்பர் பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் மாதத்தை குறிக்கும். 7 அப்படிங்கிறது இந்த வருஷமானது 25வது வருஷம். இதனுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு வந்துடும். இது மட்டும் இல்லாமல் 786 அப்படிங்கிற டிவைன் நம்பருக்கான சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் 25வது வருஷம், இதனுடைய கூட்டுத்தொகை 7. அடுத்தது இந்த 8ங்கிறது சனீஸ்வரருக்குரிய நாளில் இங்கே ஆக்டிவேட் ஆயிரும். 6ங்கிறது இந்த ஆங்கில தேதியை குறிக்குது. இப்படி 3 நம்பருக்கான சேர்க்கையும் இதே நாளில் நமக்கு அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இந்த நாளில் தீராத பண கஷ்டம் இருக்கிறவங்க, கையில் பணம் தங்க மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுறவங்கலாம் புலம்புறதை விட்டுட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்கன்னு சொல்லி ஒரு பூண்டுப்பல் பரிகாரம் குறித்து சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம். அதை செஞ்சு கொஞ்ச நாட்களுக்குள்ளேயே நல்ல ரிசல்ட்டை நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. மேலும் அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அடுத்ததாக இன்னைக்கு 3 மணியிலிருந்து 3 மணி 59 நிமிஷம், 6 மணியிலிருந்து 6 மணி 59 நிமிஷம், 9 மணியிலிருந்து 9 மணி 59 நிமிஷம், இந்த 3 நேரத்திலுமோ அல்லது இந்த 3 நேரத்தில் ஏதாவது ஒரு டைம்லேயோ நான் ஒரு இலை கிடச்சிச்சின்னா ஒரு பரிகாரம் செய்ய சொல்லியிருந்தேன். அது செய்வதன் மூலமாக 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கு 20 லட்சம் பணம் கிடைப்பதற்கு கூட வாய்ப்பு அதிகம். நம்பிக்கையோடு அதை யார் செஞ்சாலும் கண்டிப்பாக பலன் நிச்சயம். பணத்துக்காகன்ட்டு மட்டும் இல்லை, எப்பேற்பட்ட கோரிக்கைகளாக இருந்தாலும் கண்டிப்பாக அது 3 நாட்களுக்குள்ளே நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் மேலே சொன்ன அந்த 2 வீடியோவுமே எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்து பலனடையுங்க. இவை தவிர நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு பௌர்ணமி திதி இருக்குதுங்க. மேலும் நாளைக்கு இரவு 9 மணி 56 நிமிஷத்துலேருந்து நமக்கு சந்திர கிரகணமும் தொடங்குது. இது இந்த வருஷத்தில் வரக்கூடிய 2வது மற்றும் கடைசி சந்திர கிரகணம் அப்படின்னே சொல்லலாம். இந்தியாவில் கண்டிப்பாக அதனுடைய தாக்கம் இருக்கும். இந்த நாளில் இந்த நேரத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பது குறித்து நம்மளுடைய இன்னொரு சேனலான டிவைன் டிப்ஸில் வீடியோ போட்டிருக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அது பயன்படும். நீங்கள் அந்த சேனல் நேம் டிவைன் டிப்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கனாவே வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு அதுக்கு சங்கடமாக இருந்துச்சு அப்படிங்கும்போது டிஸ்கிரிப்ஷனில் அந்த சேனலினுடைய லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாகவே நீங்கள் உள்ளே போயிடலாம். சரி, இப்போது தொடர்ந்து இந்த பதிவை பார்க்கலாம். இப்போ நான் மேலே சொன்னால் அந்த 2 பரிகாரங்களையும் நீங்கள் செய்கிறது சிறப்பு. ஒருவேளை அதை செய்ய முடியல அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய எளிமையான இதையாவது நீங்கள் செஞ்சு பலனடையுங்க. இதை செய்யறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. யார் வேண்டுமானாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் செய்யலாம். சரி, இதுக்கு தேவையானது என்ன, இது எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நமக்கு சிவப்பு நிறம் அல்லது ப்ளூ கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் தேவைப்படுது. இந்த 2 கலரில் ஏதாவது ஒரு கலர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். இப்போ இந்த பேனாவை மட்டும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன வீடியோக்கு டைமிங் சொன்னேன் பார்த்தீங்களா, 3 மணிலேருந்து 3 மணி 59, 6 மணிலேருந்து 6 மணி 59, 9 மணிலேருந்து 9 மணி 59ன்னு அந்த நேரத்துக்குள்ளே செய்கிறதும் நல்லது தான். ஒருவேளை அந்த மாதிரி டைமிங்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க முடியாது, மறந்துடுவீங்க அப்படிங்கும்போது இரவு 12 மணிக்குள்ளே நீங்கள் இதை எப்போ வேணாலும் செய்யலாம். சரிங்களா, இது உங்களுடைய விருப்பம் தான். இப்போ பேனாவை எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்தாச்சா, நல்ல டீப் பிரீத் எடுத்துக்கோங்க. அதன் பிறகு 2 உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய இடது கையில் கட்டை விரலுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்திங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி. இந்த சுக்கரமேட்டு பகுதியில் ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க, அதாவது முக்கோணம் போட்டுக்கோங்க. இந்த முக்கோணம் அப்படிங்கிறது நேர்மறை சக்தியை
பிரபஞ்ச சக்தியை நேரடியாக ஈர்த்து கொடுக்கக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம். கொஞ்சம் பெருசாகவே வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை வந்துட்டு நீங்கள் எழுதணும். ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதணும். பணமா, வேலையா, திருமணமா, குழந்தை பாக்கியமா, எதுவாக இருந்தாலும் சரி அந்த முக்கோணத்துக்குள்ளே வந்துட்டு உங்களுடைய தேவையை ஒரு வார்த்தையில் வர மாதிரி இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ வந்து எழுதிக்கோங்க. அடுத்தது இந்த முக்கோணத்துக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா 3 கார்னர் இருக்குது இல்லையா? இதில் ஒரு பக்கம் நீங்கள் 3ன்னு போடுங்க, மேலே 6ன்னு போடுங்க, இந்த பக்கம் வந்து 9ன்னு போடுங்க. 369 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. இப்போ இதே சமயத்தில் உங்களுக்கு உடனடி பண தேவை இருக்குது, அது பூர்த்தி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய இடது கையில் இந்த மணிக்கட்டு பகுதியில் 897 அப்படிங்கிற நம்பரையும் கூட நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ரெண்டையும் நம்ம ஒரே இடத்துல தான் கொஞ்சம் பயன்படுத்துறது தவறு. நம்ம இந்த இடத்துல அதாவது கட்டைவல்லுக்கு கீழே உள்ள இடத்துல நம்ம 369 மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். மணிக்கட்டு பகுதியில் தான் 897 வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து நமக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த அஃபர்மேஷனை வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த இடத்துல அந்த விருப்பத்தை வந்து நீங்கள் பூர்த்தி பண்ணி சொல்லுங்கள். இப்போ வந்து பணம்னு தான் இந்த முக்கோணத்தில் எழுதியிருந்தீங்க அப்படிங்கும்போது நான் சொல்கிற மாதிரி வந்து சொல்லுங்கள். 369 என்ற பிரபஞ்ச பேராற்றலின் எண்ணின் உதவியால் நான் அளவில்லாத செல்வத்தை பெறுகிறேன். 369 என்ற பிரபஞ்ச பேராற்றல் பொருந்திய எண்ணின் உதவியால் நான் அளவற்ற செல்வத்தை பெறுகிறேன். இந்த மாதிரி வந்துட்டு சொல்லுங்கள். இங்கிலீஷில் சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஐ ரிசீவ்டு லாட்ஸ் ஆஃப் மணி வித் த யூஸ் ஆஃப் 369 நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதலாம். வித் த யூஸ் ஆஃப் 369 அப்படின்னு கூட நீங்கள் வந்துட்டு சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல வேலை தான் அப்படிங்கும்போது 369 பிரபஞ்சத்தின் பேராற்றல் மிகுந்த எண்ணின் உதவியால் நான் நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை பெற்றுவிட்டேன். இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஒன்றா நடந்துட்டுருக்குதுன்னு சொல்லுங்கள், இல்லைனா நடந்து முடிச்சிருச்சு அப்படின்னு மாதிரி சொல்லுங்கள். சரிங்களா? நான் சொன்ன மாதிரியே அப்படியே அச்சு பிசறாமல் சொல்லணுன்ட்டு இல்லை, இந்த மாதிரி தான் நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதாவது இந்த எண்ணினுடைய உதவியால் தான் நமக்கு வந்து இது கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இதனுடைய அர்த்தம். இதை நீங்கள் எப்படி வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த நம்பருடைய உதவியால் தான் எனக்கு இது கிடச்சிச்சு இப்படி கூட நீங்கள் சிம்பிளாக கூட சொல்லிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். இப்படி வாயளவில் சொல்கிறது மட்டும் இல்லாமல் விசுவலைஸ் பண்ணுங்கள். இந்த நம்பரால், அதாவது இந்த நம்பரை நீங்கள் கையில் எழுதுனதுனால, இந்த முக்கோணத்துக்குள்ளே உங்களுடைய விருப்பத்தை எழுதுனதுனால அந்த விருப்பமெல்லாம் நடந்துருச்சு. அந்த விருப்பம் நடந்ததுனால நீங்கள் இப்போ ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கீங்க. அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். அப்படியே கண்ணை மூடி நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். உங்களை சுற்றியும் ஒரு ஒளிவட்டம் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். அதாவது நல்ல ஒரு லைட்டிங் வந்து தெரியற மாதிரி. இப்போது தீபம் எரியுது இல்லையா நம்ம வீட்டில், அப்போ இந்த தீபத்தை நல்லா பார்த்திங்கன்னா அதனுடைய சரௌண்டிங்கில் அதுக்கு மேலே சைடில் எல்லாமே பார்த்திங்கன்னா வெளிச்சம் மாதிரி வந்து தெரியும். அது வந்து அதனுடைய ஆறா, அது வந்து அந்த வெளிச்சம் மாதிரி வந்து தெரியும். இப்போது சாமி ஃபோட்டோலெல்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து அந்த மாதிரி வெள்ளை கலரில் மஞ்சள் கலர்லலாம் வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் வந்து போட்டிருப்பாங்க. சரிங்களா? அதாவது அவங்க தேஜஸ் பொருந்தியவங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இதை நாங்கள் டிவைன் லைட் எனர்ஜி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம சுற்றியும் அந்த ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். இப்போ உங்களை சுற்றியும் ஒரு ஒளிவட்டம் இருக்குது. அதாவது உங்கள் தலைக்கு பின்னாடி இருந்தாலும் சரி, இல்லை உங்களை சுற்றியும் இப்போ பாருங்கள், இப்போ ஸ்க்ரீனில் ஒரு படம் காட்டுற பாருங்கள். இதில் அந்த அம்மாவை சுற்றியும் அந்த வட்டம் இருக்கிற மாதிரி வந்து தெரியுது இல்லையா? இது பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பாருங்கள். இந்த நாள் முடியறதுக்குள்ளே எத்தனை முறை நீங்கள் இதை பார்க்க முடியுமோ அத்தனை முறை பாருங்கள். அத்தனை முறை இந்த ஒளிவட்டம் உங்களை சுற்றி இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறியே தீரும். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.